ஒரு படம் சண்டைக்கோழி 2 கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பாவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பாருங்க, எனக்கு பெருமை. நான் வேற வழி இல்லை, இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் எம்ஏ எம்பில் படிச்சிருக்கேன், பேராசிரியர். யாரும் ஒன்றும் கை தட்ட மாட்டேங்கிறீங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பாட்டோன்னு எவ்வளோ சந்தோஷம் உங்களுடைய முகத்தில். அது மட்டும் இல்லை, இந்த நிமிர்ந்தல்னு ஒரு படத்தில் டோன்ட் டோரி பி ஹேப்பின்னு ஒரு படத்துக்கு பாட்டுக்கு என்னை கிட்டார் வாசிக்க சொல்லிவிட்டாங்க. நான் தூக்கவே முடியல, அதை எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு வழியாக கயரெல்லாம் கட்டி இழுத்து வாசிக்க சொல்லி அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து எனக்கு கை கொடுக்குறாரு. கிட்டார் அருமையாக வாசிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், 16 புஸ்தகம் நான் எழுதுனேன்ல, நீ ஒன்றையாவது வாசியா? எனக்கு வாசிக்க தெரியாத வாசிக்க சொல்கிறீங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேனே, ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்குள்ளே போகிறது கூடு விட்டு கூடுவாயிரு மாதிரி. இப்போ நான் வாத்தியார் வேலை பார்க்கலாம், மேடையில் பேசணும், மேடையில் பேசலாம், டிவியில் வரணும். டிவியில் வந்தால் பத்தாது, சினிமாக்குள்ளேயும் போகணும். சினிமாவில் நடிக்கிறது ஈஸி நினச்சிவிடாதீங்க. இந்த இதே திருடன் ஒரு படம் நடித்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவிக்கு அப்பாவாக வருவேன். அதில் ஒரு சீனில் கையில் தக்காளி கூடையை கொடுத்து டைரக்டர் சரண், நீங்கள் இதை தின்னுக்கிட்டே டைலாக் பேசுகிறீங்க, உங்கள் மனைவியாக நடிக்கிற இவங்க ஊர்வசியினுடைய அக்கா, அவங்க கல்பனான நடிகை இப்போ இல்லை, அவங்க சமையல் பண்ணுறாங்க, நீங்கள் காலை ஆட்டிக்கிட்டே தக்காளி பழத்தை திங்கிறீங்க, வசனம் பேசுகிறீங்க, இவ்வளோதான். கேமரா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கும், ஆக்ஷன் அப்படிமே. உடனே நீங்கள் தக்காளி பழத்தை தின்னுக்கிட்டே பேசணும் அப்படின்ட்டாரு. நல்லா கவனிங்க, 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன், பேச்சாளை. கையில் தக்காளி கூடையை கொடுத்தாச்சு, ஆக்ஷன்கிறாரு. 1/2 கிலோ தக்காளியை தின்றுருக்கேன். ஒரு டைலாக் வரமாட்டேங்குது. தின்னா பேச முடியல, பேசினா திங்க முடியல. கடைசியில் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஆப்பிள் வேணா திங்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் ஆச்சரியப்பட்டார். நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னார். பழம்பெரும் நடிகர் என்ன தெரியுமா? ஸ்லேடைன்னு அர்த்தம். ஸ்லேடெல்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும். ஒரு சொல்லு 2 பொருள் தரணும். ஒரே ஒரு சொல்லு. பழம்பெரும் நடிகர், பழமாக திங்கிறவர்னு ஒன்று, பழம்பெரும் நடிகர் எஸ்.யு. சுப்பையா, ரெங்காராவ் மாதிரி. ஒரு சொல்லுதாங்க, பொருள் 2ஆக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் வகுப்பில். திடீர்னு கண்ணாசம் பாட்டு வந்துச்சு. இதை பாடுனா நல்லா இருக்கும்னார் அவர். ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா உங்களுக்கு பாட தெரியுமான்னு தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னா. என்னான்னு புரியுதான்னு தெரியல, உங்களுக்கு மறந்து வச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா. இன்னொருத்த எந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா. இந்த வாரமாக போயிட்டு பாரு அவரு. இல்லை, இன்னும் என்கிட்ட கேட்பாங்க ஹியூமருக்கு என்ன வழி என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அவங்க கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நியரஸ்ட் ட்ரூத் அதான் ஜோக்கே. சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸில் ஏறினோடனே இப்போ உங்களுக்கு பஸ் பிரயாணம்லாம் மறந்துருக்கும், ஊருக்கு போனால் தான் பார்ப்பீங்க. படுத்ததோடு மட்டும் இல்லை, அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படிப்பா. நான் கோயம்புத்தூர் போகிறப்ப மதுரையில் பஸ் ஏறினேன். என் கூட ஏறின ஒருத்தன், நீங்கள் கோயம்புத்தூரான்னு. ஆமாம். பழனி வந்தால் எழுப்பிவிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வர உன்னை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கூப்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்னைய நேர்ந்து விட்டுருக்கான். இது பரவாயில்ல. நீங்கள் உசிலம்பட்டி, தேனி, ஆண்டிவட்டி பக்கம்லாம் போனீங்கன்னா பஸ்ஸில் ஏறினோடனே சண்டை வந்துடும் பெண்களுக்கு. எதுக்குன்னே தெரியாது. 2 பெண்களுக்கு சண்டை வந்துருச்சு. ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையாக சன்னல் கதவை பூட்டு, குளிர் காற்று பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா, ஒழுங்கா திறந்து விடு, வேர்த்தா நான் செத்துருவேன். 2 பேரும் சன்னலை ஏற்றி இறக்கி பிக்குதுங்க. கண்டக்டர் கும்பிடுறாரு, தாயே பிக்காதீங்க, பொது சொத்து கேட்கல. இதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து ஒருத்தர் எந்திரிச்சான். என்ன சத்தம்? கண்டக்டர் சொன்னார், சன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா, நான் என்ன செய்ய?
அவன் வந்தவன் நல்லா பதில் சொன்னான் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடு, இவ சாட்டும். ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவ சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டார். ஏன் இப்படி சொல்ற, 2 யார் வீட்டு பொம்பளையாரு? அவன் சொன்னா 2 ஏன் பொண்டாடி தான்யா, எங்க போனாலும் இப்படி சண்டை போட்டு கொள்ளுவாளுங்க, செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டான். வாய், கண், மூக்கு, செவி, 5 புலன்ல செல்வத்தை நுகர்றோம். மெய், உடம்புல ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். வாய், தின்னே தீர்த்து போடுறோம். மூக்கு, நுகர்றோம். கண்ணு, பார்க்குறோம். ஆனால் எல்லாத்த காட்டிலும் மறையாத செல்வம் எதுன்னா மற்றதெல்லாம் மறைஞ்சிருமா. போட்ட சட்டை கிழிஞ்சு போகும், நுகர்ந்த பொருள் மாறி போகும், ஆனால் கேட்ட சொல்லு மாறாதான். செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். ஒரு சின்ன கிராமத்தில் பேசுகிறப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னு நிப்பாட்டினேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படி சொல்லிச்சு. பரவாயில்ல. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் வந்த பிறகு என்ன சிரமமாயிருச்சுன்னா, வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட காலம் மாறி போச்சுங்க. இப்போ சமீபத்தில் மதுரையில் ஒரு வீட்டில் திருடன் பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தவுடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரம்மா நல்லா பதில் சொல்லிச்சுங்க. இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குடாம்பர் அப்போ பிடிச்சோம். எவ்வளோ அறிவான குடும்பம். என் நண்பர் சொன்னாருங்க, எனக்கு விளம்பரம் தான் சாப்பாடு போடுது அப்படின்னாரு. விளம்பர கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டேன். ஆஹா, நாடக இன்டர்வலில் விளம்பரத்தில் கையில் தட்டை கொடுப்பாங்க, அடுத்த விளம்பரத்தில் சோறு, 3வது விளம்பரத்தில் குழம்பு, கடைசியில் மோர் ஊற்றுவாங்க. நல்ல வேலை பால் ஊற்றுவாங்கன்னு சொல்லாமல் போனேன் அந்த ஆள். எப்படி ஆயிடுச்சு நிலைமை. இன்னைக்கு எத்தனையோ மாற்றங்கள். தமிழை வேகமாக படிக்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்மால் மெசேஜ் மட்டும்தான் படிப்பான்னு தெரிஞ்ச ஒரே ஒரு அறிஞன் யார் தெரியுமா? திருவள்ளுவர் வந்தாங்க. 7 சொல்லல 1330 குறளையும் வச்சது காரணம் என்ன? நம்ம ஆளுங்க குறுஞ்செய்தி மட்டும்தான் படிப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. 7 சொல்லல எல்லாமே. அவ்வளவும் படிச்சுப்பார். இன்னும் கூட சிலர் கேட்குறாங்க, எல்லா குறளுக்கும் பொருள் தெரியலையேன்னு. நல்ல மொழிபெயர்ப்புங்க. சுத்தானந்த பாரதியினுடைய மொழிபெயர்ப்பு நீங்கள் முடிஞ்சால் படித்து பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். திருக்குறள் மாதிரியே இருக்கும். உடம்போடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. படக்கு நினைச்சிடாதீங்க பயந்து. திருக்குறள் தான். அவளுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன என்றால் உயிருக்கும் உடம்புக்குமான தொடர்பான். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. எனக்கு அவளுக்குமான நட்பு உடம்புக்கு உயிருக்கு. யாரும் சொன்னதில்லை உலகத்தில். இது அவர் எப்படி தெரியுமா மொழிபெயர்க்கிறாரு? மீ அண்ட் த லேடி பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி அப்படிங்கிறார். மீ அண்ட் த லேடி பிட்வீன் த சோல் அண்ட் த பாடி. உடம்புக்கு எவ்வளோ, இது கேட்டாலே திருவள்ளுவர் சந்தோஷப்படுவார். என்ன அழகா உண்மை. இதே மாதிரி 1330 குறள் இருக்கும், படித்து பாருங்க. தமிழ் படிக்கிற போது நமக்கு இந்த சந்தோஷங்கள் வரணுங்க. சொன்ன உடனே ஜோக் சொன்னால் சிரிக்கிறோம், கேட்ட உடனே மகிழ்கிறோம். இப்போ என்ன கூட சொன்னாங்க, ஐயா நடிகர் திலகம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் நடிக்கலாம் போல. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி படம் எடுத்தப்ப இந்த காளமாடு நிற்கிது, மாடு அணையுது, ஜல்லிக்கட்டுலாம் பார்க்குறோம். அந்த படத்துக்கு திரைக்கதை அவர் எழுதினார். அதில் என்னை கூட கூட்டு போய் உட்கார வச்சுருந்தார். 6 மாதம் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னாரு. எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி 2 மாட்டை பிடினா நம்ம கதி என்ன ஆகுறது? நம்ம சிலபஸில் இதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ப்ராஜெக்ட் கொடுத்துருவோம் பையனுக்கு, பண்ணு நான் கையெழுத்து போடுறேன்.
நான் பயப்படுறதை பார்த்து அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்பவும் போல மைக்கை பிடிங்கன்னார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு 25 படம், இப்போ கூட 2 படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு படம் சண்டைக்கோழி 2, கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பாவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பாருங்க, எனக்கு பெருமை, நான் வேற வழி இல்லை, இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் எம்ஏ எம்பில் படிச்சிருக்கேன், பேராசிரியர், யாரும் ஒன்றும் கை தட்ட மாட்டேங்கிறீங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு அப்பாட்டோன்னு எவ்வளோ சந்தோஷம் உங்களுடைய முகத்தில். அது மட்டும் இல்லை, இந்த நிமிர்ந்தல்னு ஒரு படத்தில் டோன்ட் டோரி பி ஹேப்பின்னு ஒரு பாட்டுக்கு என்னை கிட்டார் வாசிக்க சொல்லிவிட்டாங்க. நான் தூக்கவே முடியல, அதை எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு வழியாக கயரெல்லாம் கட்டி இழுத்து வாசிக்க சொல்லி அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து எனக்கு கை கொடுக்குறாரு, கிட்டார் அருமையாக வாசிக்கிறீங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன், 16 புஸ்தகம் நான் எழுதுனேன்ல, நீ ஒன்றையாவது வாசியா? எனக்கு வாசிக்க தெரியாத வாசிக்க சொல்கிறீங்க. இன்னும் ஒன்று சொல்கிறேனே, ஒரு ஊடகத்திலேருந்து இன்னொரு ஊடகத்துக்குள்ளே போகிறது கூடு விட்டு கூடுவாயிரு மாதிரி. இப்போ நான் வாத்தியார் வேலை பார்க்கலாம், மேடையில் பேசணும், மேடையில் பேசலாம், டிவியில் வரணும், டிவியில் வந்தால் பத்தாது, சினிமாக்குள்ளேயும் போகணும். சினிமாவில் நடிக்கிறது ஈஸி நினச்சிவிடாதீங்க. இந்த இதே திருடன் ஒரு படம் நடித்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயம் ரவிக்கு அப்பாவாக வருவேன். அதில் ஒரு சீனில் கையில் தக்காளி கூடையை கொடுத்து, டைரக்டர் சரண், நீங்கள் இதை தின்னுக்கிட்டே டைலாக் பேசுகிறீங்க, உங்கள் மனைவியாக நடிக்கிற இவங்க ஊர்வசியினுடைய அக்கா, அவங்க கல்பனான நடிகை, இப்போ இல்லை, அவங்க சமையல் பண்ணுறாங்க, நீங்கள் காலை ஆட்டிக்கிட்டே தக்காளி பழத்தை திங்கிறீங்க, வசனம் பேசுகிறீங்க, இவ்வளோதான். கேமரா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கும், ஆக்ஷன் அப்படிமே. உடனே நீங்கள் தக்காளி பழத்தை தின்னுக்கிட்டே பேசணும் அப்படின்ட்டாரு. நல்லா கவனிங்க, 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன், பேச்சாளை. கையில் தக்காளி கூடை கொடுத்தாச்சு, ஆக்ஷன்கிறாரு. 1/2 கிலோ தக்காளியை தின்றுருக்கேன், ஒரு டைலாக் வரமாட்டேங்குது. தின்னா பேச முடியல, பேசினா திங்க முடியல. கடைசியில் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஆப்பிள் வேணா திங்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் ஆச்சரியப்பட்டார், நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னார். பழம்பெரும் நடிகர் என்ன தெரியுமா? ஸ்லேடைன்னு அர்த்தம். ஸ்லேடெல்லாம் உங்களுக்கு மறந்துருக்கும். ஒரு சொல்லு 2 பொருள் தரணும், ஒரே ஒரு சொல்லு. பழம்பெரும் நடிகர், பழமாக திங்கிறவர்னு ஒன்று, பழம்பெரும் நடிகர் எஸ்யூ சுப்பையா, ரெங்காராவ் மாதிரி. ஒரு சொல்லுதாங்க, பொருள் 2ஆக இருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் வகுப்பில். திடீர்னு கண்ணாசம் பாட்டு வந்துச்சு, இதை பாடுனா நல்லா இருக்கும்னார் அவர். ஒரு பையன் எந்திரிச்சு என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா உங்களுக்கு பாட தெரியுமான்னு தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஐயா நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா அப்படின்னா. என்னான்னு புரியுதான்னு தெரியல, உங்களுக்கு மறந்து வச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களை பாடையில் பார்க்கணும்யா, இன்னொருத்தர் எந்திரிச்சு எப்போ பார்க்கலாம்யா அப்படின்னா. இந்த வாரமாக போயிட்டு பாரு அவரு. இல்லை, இன்னும் என்கிட்ட கேட்பாங்க, ஹியூமருக்கு என்ன வழி என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நியரஸ்ட் ட்ரூத் அதான் ஜோக்கே. சில பேர் செல்லம்மா நம்ம தோளில் படுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸில் ஏறினோடனே. இப்போ உங்களுக்கு பஸ் பிரயாணம்லாம் மறந்துருக்கும், ஊருக்கு போனால் தான் பார்ப்பீங்க. படுத்ததோடு மட்டும் இல்லை, அசஞ்சம்னா கூட வைவாங்க. ஒரு இடத்துல உட்காரியா அப்படிப்பா. நான் கோயம்புத்தூர் போகிறப்ப மதுரையில் பஸ் ஏறினேன். என் கூட ஏறின ஒருத்தன், நீங்கள் கோயம்புத்தூரான்னு. ஆமாம். பழனி வந்தால் எழுப்பிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டாங்க. நான் 3.5 மணி நேரம் முழிச்சிருந்து பழனி வர உன்னை எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கூப்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்னைய நேர்ந்து விட்டுருக்கான். இது பரவாயில்ல. நீங்கள் உசிலம்பட்டி, தேனி, ஆண்டிவட்டி பக்கம்லாம் போனீங்கன்னா பஸ்ஸில் ஏறினோடனே சண்டை வந்துடும் பெண்களுக்கு. எதுக்குன்னே தெரியாது. 2 பெண்களுக்கு சண்டை வந்துருச்சு. ஒரு அம்மா சொல்லுது, மரியாதையாக சன்னல் கதவை பூட்டு, குளிர் காத்து பட்டா செத்துருவேன். இன்னொரு அம்மா, ஒழுங்காக திறந்து விடு, வேர்த்தா நான் செத்துருவேன்.
2 பேரும் ஜன்னலை ஏற்றி இறக்கி பிக்குதுங்க. கண்டக்டர் கும்பிடுறாரு, தாயே பிக்காதீங்க, பொது சொத்து பொது சொத்து. கேட்கல. இதுக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்து ஒருத்தர் எந்திரிச்சான். என்ன சத்தம்? கண்டக்டர் சொன்னார், ஜன்னலை ஏற்றி விட்டா இந்த அம்மா சாவா, இறக்கி விட்டா அந்த அம்மா சாவா, நான் என்ன செய்ய? அவன் வந்தவன் நல்லா பதில் சொன்னான் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஏற்றி விடு, இவ சாகட்டும். ஒரு 5 நிமிஷம் இறக்கி விடு, அவ சாகட்டும். கண்டக்டர் அழுதுட்டார். ஏன் இப்படி சொல்கிற? 2 யார் வீட்டு பொம்பளையாரு? அவன் சொன்னார், 2 ஏன் பொண்டாடி தான்யா, எங்கே போனாலும் இப்படி சண்டை ஓட்டு கொள்ளுவாளுங்க, செத்தா வேற கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டான். அவன் ஒரு லட்சிய புருஷனாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி, போயிட்டு வரட்டும், எப்படி இருக்கட்டும். எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். ஒரு ஆளை அழுக வைக்கிறது ரொம்ப சுலபங்க. சப்புன்னு ஒரு அரை விட்டு அழுக வச்சிடும். ஒரு ஆளுக்கு கோவம் வர வைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். என்ன குரங்கு மாதிரி இருக்குன்னு கோவிப்பான். ஆனால் ஒரு ஆளை சிரிக்க வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சீரியல் எல்லாம் பார்த்து பார்த்து அப்படி ஆயிட்டோம். சிரிப்புங்கிறது நம்மளை அறியாமல் பொங்கி வரணும். அதில் இந்த குழந்தைகளை இன்னைக்கு நீங்கள் சிரிக்காதேன்னு சொல்லி வைங்களேன். எங்கள் மேனேஜர் வர்றாரா, சிரிக்காதரா சொல்லி வைங்க, ஓடி ஓடி சிரிப்பான், உட்கார்ந்தெல்லாம் சிரிப்பாங்க. சில பேர் நம்மகிட்ட வந்து நேரம் கேட்டுருவாங்க, இவர் தானேப்பா அந்த லூஸ் மாமா அப்படிமா. இல்லைடா, இல்லைப்பா, நீ சொல்லிட்டப்பா, மறந்துட்டப்பா. சின்ன பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதே ஒரு அருமையான உலகங்க. நாங்கள் மதுரையில் நகைச்சுவை பண்ணுற வச்சுருக்கோம். அதில் அந்த குழந்தைகள் வந்து ஜோக் சொல்லும் பாருங்க. அடே அப்பா, ஒரு சின்ன குழந்தை ஜோக் சொல்லிச்சு, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த பட்டிமன்றம் பேசுகிறவங்க அப்புறம் எதுக்கு வந்தவங்க மறந்து போயிட போகிறாங்க. அதுக்கு தான் சின்ன ஜோக் மாத்திரம் சொல்கிறேன் பாருங்க. இந்த குழந்தைகள் ஜோக் சொல்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குழந்தை சொல்லிச்சு, ஒரு வீட்டில் நாய் வளர்த்துருக்காங்க. இங்கே இந்த ஊரில் பார்த்தேன், நாய்க்கு என்ன மரியாதை. அடேப்பா, ஆஸ்திரேலியா போயிருந்த நானும் என் மனைவியும் காலையில் வாக்கிங் போகிறப்ப நான் டெய்லி பார்ப்பேங்க. ஒரு அம்மா அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி நாய்க்கு, அது சுமாராக தான் வரும், ஆனால் நாய்க்கு அவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கும். ஒரு வீட்டில் நாய் வளர்த்துருந்துருக்காங்க. அது பாடாக படுத்திருக்கு. அந்த அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு. நாயை சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வரதுக்குள்ளே நாய் வந்துருச்சு. மறுநாள் ஆற்றை தாண்டி விட்டுருக்காரு, வந்துருச்சு. 3ஆம் நாள் என்ன பண்ணார், இந்த 4 ரோடு 5 ரோடு சந்திக்கிற இடம் இருக்கும். சேலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 5 ரோடு 6 ரோடுமோ, மதுரையில் 5 முக்கு 6 முக்கு அப்படிப்போம். முக்குன்னா சந்திக்கிற இடம். அப்படி இடத்துக்கு போய் நாயை சைக்கிளில் வச்சுக்கிட்டு 7 சுற்றி நாயை இறக்கி விட்டார். நாய் ஓடி போச்சு. இவருக்கு ஒரு சந்தேகம், நாய் வீட்டுக்கு போனாலும் போயிருக்குமோ அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டார். அந்த நாய் வந்துருச்சா அப்படின்னாரு. அந்த மாதிரி சொல்லிச்சு, அந்த நாய் அப்போதே வந்துருச்சு, நீங்கள் வாங்க. இவர் கோவம் வந்துருச்சு. முதல்ல அந்த நாயை இங்கே அனுப்பு, நான் வழி தெரியாமல் சுத்துறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இவர் தான் தொலைக்க போனவர், இவர் தொலைஞ்சு போனவர். குழந்தைகளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை. செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர், அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை. செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர், அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை. அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள.
உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றின் கற்றார் கடையரே கல்லா தவர் முயூவ விளக்க உரை செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் கற்றவர் முன் ஏங்கித் தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர் அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. கலைஞர் விளக்க உரை அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ள